எல்லாரும் டிஎம்கே ஏடிஎம்கே மேலே குறை சொல்கிறீங்கல்ல, என்னால் குறை சொல்ல முடியாது. நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கடந்த யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவங்க கடந்த 5 வருஷமா ஏதாவது நல்லாட்சி கொடுத்துருந்தா, நல்லாட்சி பண்ணியிருந்தா அவனோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கணும். அவன் குடிசை வீடு மண் வீடாகி கல்வீடாகி நல்லா மேலே போயிருக்கணும். சரியா? கடந்த 5 வருஷமா அவனுக்கே பரம்பரையாக ஓட்டு போடுறேன் அப்படின்னு என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா, இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவங்க எதுவுமே பண்ணல, மறுபடியும் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு போவான்ல. அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? தப்பு வந்து என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன், அதாவது நம்ம மக்கள் நம்ம மேலே இருக்குது. ஸோ அதனால திமுக வந்து ஆட்சி சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆனால் வெறுப்பாயிருவேன் நான். தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. மறுபடியும் நான் அவ்வளோலாம் வீடியோ போட்டுருக்கலாம், மறுபடியும் அவங்களுக்கு போய் ஓட்ட போடுங்க. ஓட்ட போட்டு ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஊழல் லஞ்சம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் நடக்கட்டும். இல்லை எனக்குலாம் இந்த மாதிரி கத்தணும்னு அவசியமே கிடையாது. நான் கண்டென்ட் வேறு இது போட்டு நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். அரசியல் பேச வச்சிட்டாங்க என்னைய. இங்கே வந்து ஊரை விட்டு வந்து ஒரு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாளில் வருஷம் ஆச்சு. என்னைக்கு என்னோட கல்லூரி படிப்பை முடிச்சனோ அன்னிலேருந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து நிறுவனங்களை வேலை பார்க்க ஆரம்பிச்சு, அன்னிலேருந்து எங்கள் அம்மா கையில் சாப்பிட விட்டுச்சு. தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி போயிட்டு வந்து சோறு தின்னுக்கிட்டு எங்களை மாதிரி பசங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம். அது இன்னும் ஒன்று நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா பேசித்தான் ஆகணும். வேற வழி இல்லை, பேசுவோம், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, எங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. போவாங்களே எப்படியோ